ஹலோ வியூவர்ஸ், பாக்யராஜ் அவர்கள் மறைந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. அவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அரசு முறையோட தகனம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது இப்போ ஒரு முக்கியமான தகவல் என்ன வெளியாகிருக்குன்னா, அவர் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கிடச்சிருக்கு. அப்படி அந்த கடிதத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க, அதுவும் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த பிறகு அவங்களுடைய மனைவி வந்து கதறி கதறி அழுதுருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த கடிதத்தில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே நிறைய வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்திருக்குங்க. அதாவது இவர் திரைக்கதை அமைப்பதற்கே நிறைய புத்தகங்கள் சரியாக அதை படித்து பார்த்து அதற்கு பிறகு அதிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் இவருடைய திரைக்கதை அமைச்சு ரொம்ப அற்புதமாக படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப நாளாக இவருடைய படங்கள் எல்லாம் அந்த காலம் ஒரு 50-55 வயசில் இருக்கவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இவருடைய படங்கள் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ இன்றளவு இருக்கவங்களுக்கும் பிடிக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்றைக்கி வந்து இவர் பையனை வச்சோ இவங்க மகளை வச்சோ ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ரசிகர்களுக்கு வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் படித்து நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரியாக படங்கள் தன் மகளையும் ஒரு பெரிய சினிமா நடிகர் ஆக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் மனசில் ரொம்ப சோகமான நிகழ்வுகள் நிறையவே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய மகள் சரண்யா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணல, அவங்க 2 முறை சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அவங்க மகளை பற்றியே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல்லே இவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய அதிலேருந்து நம்ம ஏதாவது மாற்றம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தினமும் இன்றைக்கி என்ன நடந்தது, என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு மாதிரி எழுதி வைப்பாராம். ஆக்சுவலாக இவர் வந்து எல்லாருமே டைரி தான் எழுதுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா டைரி எழுத மாட்டாராம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரி எழுதுனா இப்போ எழுதுறாங்க ஏதாவது தப்பாயிடுச்சு ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜை கிளிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இவர் என்ன பண்ணுவார்னா டைரி எழுத மாட்டாராம். பேப்பரில் A4 ஷீட் மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து ஒட்டுக்காக ஸ்பைரல் பண்ணிப்பார். ஸோ இந்த மாதிரி பழக்கம் உடையவர் இவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கடந்த 2-3 வருஷமாகவே எழுதிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அன்றைக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் எழுதியிருக்காரு. ஏன்னா அதற்கு முன்னாடி நாள் அவர் வந்து அங்கே இதுக்கு போயிட்டார், எங்கன்னா கோவா வரையும் போயிருந்தார், கல்யாணத்துக்காக குஷ்பு மகள் திருமணத்துக்காக போயிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேப்பர் பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருந்திருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கே அந்த நிகழ்வுகள் காலையில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. அதில் சுவாரஸ்யமாக என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கேருந்து கல்யாணத்துக்கு போகிறது வந்து யார் யார் போகலாம், எல்லாருமே போகலாம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாக்குவாதங்கள் கூட அவங்க வீட்டில் நடந்திருக்கு. இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா கோவா வரைக்கும் இருக்குல்ல, வயசாயிடுச்சு அப்படிங்கிறனால. பட் ஆனால் பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நம்ம தொடர்ந்து எங்கே போனாலும் 2 பேரும் ஒட்டுக்காக தான் போயிட்டுருக்கோம், கை கொடுத்து போயிட்டு இருந்த இந்த லெகசியை வந்து உடைக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டுருப்பார் போல். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிதத்தில் அன்றைக்கி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நான் உன்னை இந்த டைமில் கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொன்னேன், அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் படத்தில் எப்படி திரைக்கதை எழுதுவாரோ அது போலவே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்காரு. அந்த ஸ்டோரி மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாமல் எழுதியிருக்காரு. எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தது, அங்கே வந்து அவர் சாப்பிட்டது, யார் யாரை சந்தித்தார், யார் கூட பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்க ஒரு விஷயம் விடலைங்க. ஒரு விஷயம் இல்லைன்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை, அவருக்கு மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் மட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதியிருக்காரு. தான் மனைவியை பற்றி கண்டிப்பாக அதில் வந்து மனைவியை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எழுதின பிறகு என்ன இருக்குன்னா, அவர் ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து அதை ஸ்பைரல் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்பைரல் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிருப்பார் போல். அந்த கடிதத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்க மனைவி அதை எடுத்து படித்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் மூழ்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு காரணமும் சொல்லலாங்க. என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 1981 சம்திங்கில் ஆல்ரெடி இவருக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்திருந்தது. அந்த கல்யாணம் அதுவும் லவ் மேரேஜ் தான். அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னா 2 வருஷத்தில் அவங்க மஞ்ச காமாலையால் முதல் மனைவி
மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து திரும்பவும் வந்து இன்னொரு மேரேஜ் பூர்ணிமா அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பூர்ணிமா அவங்க அந்த டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அதில் நடிச்சிட்டு இருக்கும் போது காதல் ஏற்பட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமே திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணத்தில் தான் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்னொன்று வந்து சரண்யா. அவங்க சரண்யாவை பற்றி பெருசாக நியூஸ் இல்லை, ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து சொல்லிக்கிற அளவு பெருசாக இல்லை, கசப்பான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் தான் ஏற்பட்டிருக்கு. அவங்க மகளை பற்றியும் நிறைய அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி வந்து ரொம்பவே சோகத்தில் மூழ்கி அழுதுருக்காங்க. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் வந்து அந்த சோகத்தில் தான் இறந்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பாரதி ராஜாவிடம் வசனகர்த்தாவாக கதையாசிரியர் உதவி இயக்குநராக இருந்தவர் தான் பாக்யராஜுங்க. மேலும் தனது புதிய வார்ப்புகள் படத்தில் அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக நிறைய ஹிட் படங்கள் கூட கொடுத்துட்டு இருந்தார். பாக்யராஜ் அவர்களோட இறப்பு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரது குருநாதர் பாரதி ராஜா இருந்த சில வாரங்களிலேயே இவரும் இழந்து விட்டது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோகமாக தான் இருக்குது. இந்த நிலையில் தான் பாக்யராஜ் அவர்கள் குறித்து நடிகர் நெப்போலியன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குருநாதர் பாரதி ராஜா மறைந்த போது அது ஒரு புத்திர சோகம் போல என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கென்னவோ குரு சோகத்தில் தான் பாக்யராஜ் மறைந்திருப்பார் என்று தோன்றுகிறது. குருநாதர் இறந்ததை அவரால் தாங்கியிருக்கவே முடியாது. அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததன் விளைவாக கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. மேபி அவருடைய ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க கோவா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த டயர்ட்னஸ்ஸு, அவருக்கு வயசாகிடுச்சுல 73 வயசாகிடுச்சு, அந்த டயர்ட்னஸ் போயிட்டு வந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதையோட தகனம் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவருடைய இறப்புக்கு தான் எல்லா தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சியினரும் சேர்ந்தவங்களும், சினிமாவை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அங்கே கூட வந்து அவங்க வந்ததுனால ரொம்பவே சலசலப்புலாம் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, கூட்டம் அதிகமாக கூடுறதுனால நிறைய பிரச்சனைகள். நேற்று கூட நம்ம பார்த்தோம், ராதிகா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கத்திகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் விலைக்கு போங்க, அந்தாண்ட போங்க, இந்தாண்ட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த நாய் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வளர்ப்பு நாய் ஒன்று வந்து ரொம்பவே மெய் சிலிர்க்க வச்சிடுச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அந்த வீடியோவையே. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை அது சாப்பிடல அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டிகிட்டு வந்து இவருடைய உடல் கிட்டேயே வந்து அந்த நாயை வச்சுருக்காங்க. அந்த நெகிழ்வான சம்பவங்கள்லாம் ரொம்பவே சிலிர்க்க வச்சிடுச்சு. அதே போல் தளபதி சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தார். விஜய் அவர்கள் வந்துட்டு பூர்ணிமா பாக்யராஜ் அவங்கக்கிட்ட முட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அது வந்து ரொம்பவே சிலிர்க்க வச்ச ஒரு தகவலாக தான் பார்க்கப்படுது. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க குடும்பத்துக்கும் தளபதி சிஎம் அவர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தாலி எடுத்து கொடுத்து பாக்யராஜ் கல்யாணம் ஆச்சோ, அதே போல் தான் இப்போ சிஎம்மாக இருக்க விஜய் அவர்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்து இவருடைய மகன் சாந்தனுக்கும் கீர்த்தனாக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்தது. அதை கூட இவர் நிறைய நிகழ்வுகளை வந்து பகிர்ந்திருப்பார். ஸோ இவர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இவருக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.